கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்தில் உள்ள அரசு நியாய விலைக் கடைகளில் மின்னணு இயந்திரத்தில் ஏற்படும் சர்வர் கோளாறு காரணமாக பொருட்களை வாங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அந்த இயந்திரத்தை வழங்கல் அதிகாரியிடம் ஊழியர்கள் ஒப்படைத்தனர். அவர்கள் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாங்களும் கடைக்கு சென்று பலமுறை பிஓஎஸ் மிஷின் ஆன் பண்ணால் இதுவரையும் சர்வர் பிரச்சனை அதிகமாக உள்ளது. எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை வெகு விரைவில் சரி செய்து கொடுக்குமாறு தமிழக அரசை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இன்று அந்தந்த வட்ட தாலுகா அலுவலகத்தில் அந்தந்த விற்பனையாளர்கள் அவங்களுடைய மிஷினை, அதாவது பிஓஎஸ் மிஷினை வட்ட வழங்கல் அலுவலகம் ஒப்படைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளோம். ஒப்படைத்துவிட்டு இன்று முழுவதும் போராட்ட களத்தில் இருக்கிறோம். ஆகையால் பிஓஎஸ் மிஷின் இணையதள சேவையை மேலும் வெகு வேகமாக விரைவாக சரி செய்தால்தான் எங்களுக்கு இருக்கும் விற்பனையை விரைவில் முடிக்கப்படும். இல்லையென்றால் இந்த மாதம் சரியாக விற்பனை சதவீதம் குறையும். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஜனார்த்தனன். வணக்கம். அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்தில் உள்ள கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கி வரும் நியாய விலைக்கடை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்ட நியாய விலைக்கடை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து மின்னணு இயந்திரத்தை வட்ட வழங்கல் அதிகாரிகள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தினந்தோறும் காலை 11 மணி அளவில் இருந்து சர்வர் கோளாறு ஏற்படுவதாகவும், இதனால் அதன் பிறகு மற்றொரு அட்டைக்கு பொருட்கள் வழங்குவதற்கு சுமார் அரை மணி நேரம் ஏற்படுவதாகவும், இதனால் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஊற்றி ஒரு சில நேரங்களில் சண்டை நடைபெறுவதாகவும் கூறி, எனவே இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து மின்னணு இயந்திரத்தை அந்தந்த பகுதி வட்ட வழங்கல் அதிகாரிகள் ஊழியர்கள் ஒப்படைத்தனர். இதனால் கண்டாச்சிபுரம் திருக்கோவில் வட்டத்தில் உள்ள நியாய விலைக்கடை இயங்காததால் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் ஏமாந்து வீட்டுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.